வணக்கம் நேயர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். 2026ஆம் வருஷம் பிறந்து முதல் மாசமே, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி நம்ம சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள்ள நுழையறாரு. இது சாதாரண பெயர்ச்சி இல்ல. இது உத்தராயண புண்ணிய காலம். சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் அற்புதமான நேரம். அதுவும் மகரம்ங்கிறது சனியோட வீடு. அங்க சூரியன் போறது அரசியல்லையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். சூரியன் மகர ராசிக்குள் நுழைவதையே நாம் மகர சங்கராந்தி என்று அழைக்கிறோம். இந்த நாளில்தான் தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். தேவர்களுக்கு பகல் பொழுதாக கருதப்படும் உத்தராயண காலம் ஆரம்பமாவதால் சுபகாரியங்கள், திருமணம், கிரக பிரவேசம் செய்ய இது உகந்த காலமாகும். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தெளிவாக பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, சூரியன் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு வராரு. 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், அம்மா வீடு, அப்புறம் சொத்து, வாகனம். சூரியன் ஒரு உஷ்ண கிரகம். அவர் சுகஸ்தானத்துக்கு வரும்போது சுகம் கொஞ்சம் குறையும். அதாவது காரணமே இல்லாம ஒரு அலைச்சல் இருக்கும். வீட்ல சும்மா உட்காரவே முடியலப்பான்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஓட்டம் இருக்கும். முக்கியமா அம்மாவோட உடல்நிலையில அதிக கவனம் தேவை. அவங்களுக்கு நெஞ்சுவலி, பிபி அல்லது மூச்சு திணறல் வராம பாத்துக்கோங்க. அம்மாவுக்கும் உங்களுக்குமான உறவுல சின்ன விரிசல் வரலாம். அவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஆனா பொறுத்து போங்க. வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வில்லங்கம் வரலாம். பட்டா மாறுதல், சிட்டா வாங்குறதுல தாமதமாகும். புதுசா வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்க பட்ஜெட் போடுறத விட அதிகமா செலவாகும்னு தெரிஞ்சுக்கோங்க. வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழல் வரும். ஹவுஸ் ஓனர் நெருக்கடி கொடுப்பார். வண்டி வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். நேத்து தான் சர்வீஸ் விட்டேன், இன்னைக்கு மறுபடியும் நிக்குதுன்னு புலம்புவீங்க. 2 வீலர்ல போகும்போது ஹெல்மெட் கட்டாயம் போடுங்க. சின்ன விபத்து அல்லது அபராதம் கட்ட நேரிடும். இதய நோயாளிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்திடுங்க. மாத்திரைய நேரம் தவறாம போடுங்க. மாணவர்கள் படிப்புல கவனம் சிதறுவாங்க. வீட்ல சத்தம், டிவி ஓடுறதுன்னு படிப்புக்கு இடையூறு வரும். பெற்றோர்கள் மாணவர்களை கண்டிப்பா நடத்துறதை விட அன்பா சொல்லி புரிய வைங்க. வேலைக்கு போறவங்களுக்கு ஆபீஸ்ல நிம்மதி இருக்காது. டார்கெட் முடிக்க முடியாம திணறுவீங்க. மேலதிகாரிகள் உங்க மேல எரிஞ்சு விழுவாங்க. வேலைய ஒழுங்கா செய்ய தெரியலையான்னு கேட்பாங்க. ஈகோ பார்க்காம அமைதியா போங்க. தூர உறவினர்களோட சந்திப்பு நிகழும். விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரும். போர்வெல் ரிப்பேர் ஆகலாம். உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். அதனால தலைவலி, ஒற்றை தலைவலி வரலாம். தூக்கம் சரியா வராது. ராத்திரி படுத்தா பழைய ஞாபகம் எல்லாம் வந்து பயமுறுத்தும். நண்பர்களோட சேர்ந்து ஊர் சுத்துறத குறைங்க. அதனால தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரலாம். பெண்கள் வேலைக்கும் வீட்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு திணறுவீங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். மாமியார் மருமகள் பிரச்சனை தலை தூக்கும். வாய கொடுத்து மாட்டிக்காதீங்க. பணவரவு பரவாயில்ல. ஆனா வீட்டு மராமத்து செலவுகள், மருத்துவ செலவுகள் கைய கடிக்கும். அரசியல்வாதிகள் மக்கள் கிட்ட பேசும்போது நிதானமா பேசுங்க. வாக்குறுதிகளை அள்ளி வீசாதீங்க. அரசு ஊழியர்களுக்கு விரும்பாத இடமாற்றம் வரலாம். தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கும். அப்பாவோட அறிவுரை உங்களுக்கு கை கொடுக்கும். புதுசா சொத்து வாங்குறதா இருந்தா டாக்குமெண்ட்ஸை லாயர் கிட்ட காட்டிட்டு வாங்குங்க. கால்வலி, மூட்டு வலி தொந்தரவு கொடுக்கும். கால்சியம் சத்து குறைபாடு வரலாம். ஆன்மீகத்துல நாட்டம் குறையும். எனக்கு கடவுள் ஏன் என்ன சோதிக்கிறாருன்னு கேட்பீங்க. ஆனா அம்மன் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். பிசினஸ்ல போட்டி அதிகமா இருக்கும். லாபம் குறையலாம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல கணக்கு வழக்க சரியா பாருங்க. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அலைச்சல் மட்டும்தான் மிஞ்சும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நஷ்டம் வர வாய்ப்பிருக்கு. யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. அரசு துறையில இருந்து வரவேண்டிய பணம் தாமதமாகும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அஜீரணம், கேஸ் ட்ரபிள் இருக்கும். உங்க வீட்ல இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதாகலாம். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட சண்டை போடாதீங்க. உங்க குழந்தைகளோட படிப்பு விஷயமா அலைச்சல் இருக்கும். மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணமே இருக்காது. யோகா, தியானம் பண்றது ரொம்ப நல்லது.
ஞாயிற்றுக்கிழமை நல்லெண்ணெய் தேய்த்து குளிங்க, உஷ்ணம் குறையும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. வீட்ல பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. இந்த மாதம் பொறுமை ரொம்ப முக்கியம். வீடு மாறுற யோசனை இருந்தா அதுக்கு இது சரியான நேரம் இல்ல. உங்க உடல் ஆரோக்கியத்துல நீங்க தான் அக்கறை எடுத்துக்கணும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை கோதுமை ரவையால செஞ்ச கேசரி அல்லது இனிப்பை தானம் பண்ணுங்க. சுகம் பெற அம்மனை சரணடையுங்கள். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இதே போன்று பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.